சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை தொடர்ந்து அக்னி நட்சத்திரத்துடைய சிறப்பு நிகழ்வாக, அதாவது இந்த சூடான ஒரு காலகட்டத்தில் திருமுறைகளோடு எப்படி நம்மளை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதான ஒரு பதிக சிந்தனையை தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 6 பதிகங்களுடைய பொருள் விளக்கத்தை நம்மோடு மிக எளிமையாக, அழகாக, நேர்த்தியாக எடுத்து சொன்ன பெங்களூரில் இருந்து சிவ திரு கற்பகஜோதி முருகவேள் அம்மா அவர்கள்தான் மீண்டும் நிறைவு பதிகமாக இருக்கக்கூடிய திரு பராய்த்துறை பதிகத்தை பற்றின பொருள் சிந்தனையோடு நம்மோடு இப்போது இணைந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 6 பதிகங்களையும் நமக்கு பல்வேறு குறிப்புகளோடும் எடுத்துக்காட்டு பாடல்களோடும் சான்றுகளோடும் மிக அழகாக எடுத்து சொன்னவர்கள் நிறைவு பதிகத்துக்கும் நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்போ நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்யினால் வணங்கிக் கொண்டு என்னை இந்த செந்நெறியில் ஆற்றுப்படுத்தின லாவண்யா திருவடிகளை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம மழை வேண்டி பதிகங்களின் தொடர் சிந்தனையில கடைசி பதிகமான இந்த நீரு சேர்வதோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பராய்த்துறை பதிகத்தை, திருப்பராய்த்துறை பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருப்பராய்த்துறை பதிகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். திருப்பராய்த்துறைக்கு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நலங்கொள் செல்வ திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்றாரு. திருப்பராய்த்துறையில நலங்கொள் செல்வ திருப்பராய்த்துறை. இங்க கடைசி பாடல்லையும் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை அப்படின்னு சொல்றாரு. அப்ப செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறையாக இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது இங்க செல்வம் செல்வம்னு போயிட்டு இருக்கே அதெல்லாம் செல்வமா அப்படின்னா அது இல்ல செல்வம், இது திரு அப்படிங்கிற செல்வம் தான் அப்படிங்கிற குறிப்பையும் இந்த பதிகத்துல நமக்கு ஞானசம்பந்த பெருமான் எடுத்து கொடுத்திருக்கிறார். நம்ம வரிசையாக நாம மேகராக குறிஞ்சி பண்ணில் வரக்கூடிய மழை வேண்டி பதிகங்களை சிந்திச்சிட்டு இருக்கோம். அதுல மேகராக குறிஞ்சி பண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிஞ்சியின் ஒரு வகையாக இருக்கு. இதுல குறிஞ்சி அப்படிங்கிறது வியாழ குறிஞ்சி, அதுக்கப்புறமா அந்தாளி குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி அப்படின்னு பல வகையாக பிரிக்கப்பட்டு இருக்கு. இந்த மேகராக குறிஞ்சி பண் நாம நீலாம்பரி பண்ண ராகத்துல நம்ம பாடிட்டு இருக்கோம். இந்த நீலாம்பரி ராகத்துல உண்மையில மழை வேண்டி பாடக்கூடிய ராகம் எது அப்படின்னு சொன்னா அமிர்தவர்ஷினி. அந்த அமிர்தவர்ஷினி ராகம் அப்படிங்கிறது முதல்ல கையாண்டவர் வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் ஐயா. வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் அவர் நெல்லை மழைப்பதிகம் அப்படிங்கிற ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார். தழையும் கடம்ப மலர் தாரணிந்த வேளை மழை பொழிய செய்யும் வண்ணம் வாழ்த்த குழைவு நெடும் கையால் ஒருத்தி கைலை உற சேர்ந்தருளும் மெய்யானை போற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லி மழை பொழிய செய்யக்கூடியதற்கான பதிகத்தையே அவர் அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதே மாதிரி நமக்கு இந்த மழைங்கிறது எவ்வளவு ஒரு தேவையானது, மழை இல்லை என்றால் நாம இந்த உலகம் எவ்வளவு இடருக்கு ஆளாகும் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பார்த்து அருளாளர்கள் என்ன செய்திருக்காங்க, மழை வேணும் அப்படிங்கிறதுக்கான நமக்கு மழைங்கிறது அதுவும் ஒரு செல்வம். அந்த மழைங்கிற செல்வம் வான் பொழியக்கூடிய செல்வம்.
அருட்செல்வமாக இருக்கக்கூடியது, பெருமானின் அருட்செல்வமாக இருக்கக்கூடியது. அந்த அருட்செல்வம் தான் நமக்கு மழையாக பெய்கிறது. அந்த மழை மேட்டு நிலத்திலேயோ இல்ல கடல்லையோ பெய்ததுனா கூட நமக்கு பலன் இல்லாமல் போயிடும். பெருமானின் கருணை நமக்கு நேரடியாக நமக்கு தேவைப்படக்கூடிய இடத்தில் தேவைப்படுமாறு அருளி செய்யக்கூடியவர் நமக்கு பெருமான். அந்த மாதிரி பெய்யக்கூடியது. அந்த விதத்துல தர்மயாதினத்துல 14வது குரு கந்தப்ப தேசிகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணையாகவே பிறப்பித்து ஒரு பாடலை செய்திருக்கார். சைவ சமயம் எனில் அச்சமய தெய்வம் பிறை சூடும் தெய்வம் எனில் ஐவரை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவதே முத்தி எனில் வானங்கால் பெய்க மழை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த மழை வேண்டும், அதற்கு வானமானது அதற்கு நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வானங்கால் பெய்க மழை அப்படின்னு அவர் ஆணை பிறப்பித்த பாடலையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி மழைக்காக வேண்டி அருளாளர்கள் நமக்கு திருக்குறள்லையும் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாகவே வான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை வைத்து அருளி செய்திருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மழை அப்படிங்கிறது உயிர்களுக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு இந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த பதிகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்த இந்த பதிகம் முதல் திருமுறையில் 135வது பதிகமாக அருளி செய்யப்பட்டுள்ளது. இது திருப்பராய்த்துறை அப்படிங்கிற தலத்திற்குரியதாக இருக்கு. கொங்கு நாட்டை பயணத்தை முடித்துக் கொண்டு ஞானசம்பந்த பெருமான் சோழ நாட்டிற்குள்ள வரும் பொழுது வாட்போக்கி வழியாக இந்த திருப்பராய்த்துறைக்கு அடைந்தார் அப்படிங்கிறது குறிப்பாக கொடுத்திருக்கார் சேக்கிழார் பெருமான். இந்த முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீரு சேர்வதோர் மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர் தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர் சடை அண்ணலே அப்படிங்கிறதுல நீரு சேர்வதோர் மேனியர், நீரு அப்படிங்கிறது சாம்பல். இது எப்ப நடக்கும், என்ன இந்த பாடல் வரிகள் எதற்காக எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீரு சேர்வதோர் மேனியர், பெருமான் திருமேனியில் சேரக்கூடியது இந்த நீரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பலானது சேரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா, மகா சங்கார காலத்தில் எல்லாம் அழிந்துபட்ட காலத்துல பெருமானின் திருமேனியை அலங்கரிக்கக்கூடியது இந்த நீரானது அப்படிங்கிறதையும், அடுத்தது நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் அப்படிங்கிற பொழுது பெருமான் பெருங்கருணை கொண்டு இந்த உயிர்கள் மலம் பரிபாகம் அடைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால மீண்டும் புனருற்பவத்தை செய்ய தொடங்குவார். அது எப்படி செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்னா, அம்மையை தன்னுடன் கொண்டு செய்ய ஆரம்பிப்பார். ஒடுங்கிய சக்தியை மீண்டும் கொண்டு வெளியே நிறுத்தி செய்ய ஆரம்பிப்பார். அப்ப நேரிழை அப்படிங்கிறது அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அம்மை. நேரிழை கூறு சேர்வதோர், அம்மையை ஒரு கூறாக வைத்துக் கொண்டிருப்பது. ஓர் கோலமாய், அப்படி ஒரு கோலத்தோடு இருக்கக்கூடியவன். நீரு சேர்வதோர் மேனியாக மகா சங்காரனாக இருக்கக்கூடியவன், சங்கார காரணனாக இருக்கக்கூடிய பெருமானே புனரூர்வம் செய்வதற்காக அம்மையுடன் அருட்காட்சி தருகிறார். நேரிழை கூறு சேர்வதோர் கோலம் கொண்டு அதன் பிறகு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பாரு சேர்த்தலை கையர் பராய்த்துறை. பாரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த புலால் நாற்றம் வீசக்கூடிய தசை பிண்டங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய தலை. அது எதுனா கபாலம், பிரம்ம கபாலம். அதை கொண்டுதான் அவர் பிச்சாடனராக பிச்சை எடுக்க வர்றாரு. பாரு சேர்த்தலை கையர், அதை கையில் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். அதாவது புலால் நாற்றத்தோடு இருக்கக்கூடிய கபாலத்தினை கையில் ஏந்தியவர் அப்படிங்கிறது குறிப்பு. பெருமான் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ உடனே நமக்கெல்லாம் என்ன ஆகும், சாமியே பிச்சை எடுக்கிறாரா, அவர் பிச்சாடினாரா அப்படின்னா, பிச்சை எடுத்தல் அப்படிங்கிறது நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாரும் அப்படின்னா, உலகத்துல எல்லாரும் கேட்கிற அந்த பிச்சையா, பெருமான் உடனே பிச்சாடினார் கோலத்தோட வராரு அப்படின்னு சொன்னா, திருவீதி உலா வரும் பொழுது அவருக்கு பிச்சாடினார் வருகிறார் அப்படிங்கிறத காசு போடுறாங்க அப்படிங்கிறத பாக்குற போது மனதுக்கு மிகவும் வருத்தமான ஒரு செயலாக இருந்தது. அது பெருமான் கேட்கறது, இந்த காசு பணத்தையா நம்ம கிட்ட பிச்சை கேட்க போறாரு, அவர் செல்வர், அந்த அருட்செல்வத்தை உடையவர் அவர். அவர் நம்ம கிட்ட இந்த செல்வத்தையா கேட்க போறாரு, அழியக்கூடிய இந்த செல்வத்தையா கேட்பாரு அப்படின்னா இல்ல. அவர் என்ன கேட்கிறாரு அப்போ அப்படிங்கிறது நமக்கு ஞானசம்பந்த பெருமானே இந்த மற்றொரு இடத்துல என்ன கொடுத்திருக்காருன்னா, ஐயமிடும் என்று ஒரு அகந்தோறும் திரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயமிடும்னு ஏன் வராரு, யார்கிட்ட கேட்பாரு அப்படின்னா,
இல்லங்கள் தோறும் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் அப்படிங்கிறதும் நமக்கு மாணிக்கவாச பெருமானுடைய வாக்காதான் இருக்கு. இதையெல்லாம் பாக்குற பொழுது அவர் ஒரு இல்லங்கள் தோறும் வருகிறார் அப்படிங்கிறது புரியுது. அப்படி இல்லங்கள்ன்றது எது அப்படின்னா நம்முடைய உள்ளங்கள். அந்த உள்ளமானது தூய்மை ஆனா பெருமான் அங்கே எழுந்தருள்வார். அங்கே எழுந்தருளி நம்மிடத்திலிருந்து என்ன கேட்பார், எதை பிச்சையா கேட்பார் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறதுதான் கேட்பார். அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா எதிர்பாராமல் நான் ஒண்ணு செய்யறேன், அதுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது, அதை காட்டக்கூடியது அன்பு. ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டக்கூடியது அன்பு. அந்த அன்பானது அதுவே இன்னும் பெரிதாக ஆக ஆக பிற உயிர்கள் மேலும் காட்டக்கூடியது அருளாக. அந்த அன்பு பெருமான் ஏன் நம்ம கிட்ட அன்பை கேட்கிறாரு அப்படின்னா பெருமான் செய்த கருணையை நினைந்து நினைந்து போற்ற போற்ற என்ன ஆகும், அவர் மேல நாம வச்சிருக்கிற அன்பு அதிகமாகிட்டே இருக்கும். அந்த அன்புங்கிறது எப்படி வளரணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க நமக்கு செய்த உதவியை நினைச்சு பார்க்கணும், அதனால அன்பு வளரும். எனக்கு இதுக்கு பிறகு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சு நான் அன்பு காட்டினேன்னா அது என்னுடைய சுயநலத்தை காட்டும். எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்தாங்கன்னு நினைச்சு பார்த்தேன்னா அது அன்பை காட்டக்கூடியது. அது எனக்கு அன்பை, அது தூய்மையான அன்பை காட்டக்கூடியது. பெருமான் மேல வைக்கக்கூடியது அன்பு. பெருமான் செய்த கருணை, அவனுடைய நீலகண்டத்தை நினைக்கும் பொழுதும், அவன் சந்திரனை சூடி இருக்கும் பொழுதும், அவன் கங்கையை வைத்திருக்கக்கூடிய அழகை பார்க்கும் பொழுதும், அவன் திருச்சடையில் கொன்றையை அணிந்திருக்கக்கூடிய அழகையும் பார்க்கும் பொழுது பெருமானே உன் கருணையே கருணை அப்படின்னு அவர் மேல செலுத்தக்கூடிய அன்பு பெருக 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 நாம் அவருடன் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனையானது சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி அப்படின்னு அவர் மேல நாம வைக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த சிந்தனை அதிகமாக ஆரம்பிக்கும். அதிகமாக அதிகமாக எப்பொழுதும் பெருமான் சிந்தனையோடே இருக்கும் பொழுது, பெருமான் கருணையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தூயோம் ஆவோம். அப்படிங்கிறதுனாலையும் அந்த பாரு சேர் தலை கையர் அப்படிங்கிறது பிச்சாடனார் கோலத்தை காட்டக்கூடியது. அவர் நம்மிடம் பிச்சை கேட்பது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அன்பையும், அப்ப அன்பு அதிகமாக அதிகமாக நான் செய்தேன் எனதுங்கிற எண்ணம் போகும் பொழுது நம்முடைய ஆணவமானது தேய தொடங்கும். அதனால நம்மிடத்தில் அவர் கேட்பது நம்முடைய அன்பையே அப்படிங்கிறத சொல்லி பாரு சேர் தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர் சடை சடை அண்ணலே அப்படிங்க. ஆறு சேர் சடை, கங்கையை தலையில் சூடி இருக்கக்கூடிய அண்ணலாக இருக்கக்கூடியவர் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கந்தமாம் மலர் கொன்றை கமல் சடை வந்த பூம்புணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்தமில்ல அடிகளே அப்படிங்கிறது. கந்தமாம் மலர் கொன்றை, வாசம் நிறைந்த மலர் கொன்றையினை தலையில் சூடி இருக்கக்கூடியவர், திரு சடையில் வைத்திருக்கக்கூடியவர். அது கமல், கமல்ன்றது வாசம். கந்தமாம் மலர் கொன்றை கமல் சடை வந்த பூம்புணல், அந்த சடையில் பூம்புணலை வைத்திருக்கக்கூடியவர், கங்கையையும் வைத்திருக்கக்கூடியவர். அடியார்கள் கொடுத்த, அடியார்கள் அடியார்கள் விரும்பி கொடுக்கக்கூடிய அந்த கொன்றை மலரை சூடி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அதே சடையில் இந்த உலகத்தை அழித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடு மேலே எழும்பிக் கொண்டு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த கங்கையையும் தலையில் சூடி வைத்திருக்கக்கூடியவர். பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்தம் இல்ல அடிகளே. அப்ப அவர் அந்தம் இல்லாதவர் அப்படின்னா ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதையும். அடுத்தது வேதர், மூன்றாவது பாடல். வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார். வேதமெல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் அப்படிங்கிறது. அவர் வேதராக, வேதர் அப்படிங்கிறது வேதத்தை அருளி செய்தவர். வேதத்தை அருளி செய்தல் அப்படிங்கிறது, வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு சித்தாந்த வழக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சித்தாந்தத்துல சொல்லுலகம் பொருளுலகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அந்த சொல்லுலகத்தில் இருக்கக்கூடியது சொல்லுலகம் பொருளுலகம் அப்படிங்கிறது நமக்கு அத்துவாக்கள் ஆறாக சொல்லக்கூடியது. அந்த சொல்லுலகம் அது சுத்தமாயில் இருக்கக்கூடியது. இப்ப ஒடுக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று ஒடுங்கிக்கிட்டே வரக்கூடிய நிலையில இந்த சொல்லுலகமானது சுத்தமாயையில் போய் ஒடுங்கும். அப்ப அந்த சுத்தமாயை எங்க ஒடுங்கும், சக்தியோட ஒடுங்கும். அது சக்தி அவ சிவத்தோட ஒடுங்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அது மீண்டும் தோன்றும் பொழுது இதே முறையில் முதலில் சக்தி வெளிப்பட்டு சக்தியிலிருந்து ஒரு
நிலை மாறுபட்டு அதன் பிறகு மாயையிலிருந்து இந்த சுத்த மாயை அப்படிங்கிறது வெளிப்படும். சுத்த மாயையிலிருந்து நமக்கு வந்து வேதமானது வெளிவரும். அதாவது சொல்லுலகமானது வரும். அதில் அடங்கினதுதான் இந்த வேதம். அப்ப அந்த வேதர் அதை வேதத்தை சொல்லக்கூடியவராகவும் வேதத்தை விரித்து ஓதியவர் அப்படின்னு உபநிடதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வேதத்தை விரித்தல் அப்படிங்கிற வேதம் ஒடுங்கின நிலையும் வேதத்தை விரித்தது அப்படிங்கிறது சுத்தமாயிலிருந்து அந்த சொல்லுலகம் வழியாக வேதத்தை விரித்தது அப்படிங்கிற முறையிலையும் 2 முறையிலையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். வேதம் எல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார். ஒருவன் என்னும் ஒருவன், அவர் ஒப்பற்ற பொருள். ஒருவன் அப்படின்னு சொன்னா ஒரு அப்படிங்கிறது ஒப்பற்ற. அப்ப ஒருவனார் அப்படிங்கிறது ஒப்பற்றவன். அவருக்கு ஈடு இணையே படிதான் இல்லா பரம்பரனாக இருக்கக்கூடியவர் அவர். அப்ப அங்க இதேதான் நமக்கு வந்து நீலமணி வாலிழை பாகத்து ஒருவன் அப்படிங்கிறதையும் அதே போல வந்து நமக்கு நம்மாழ்வார் கூற்றாக நாரணன் என்போ நான்முகன் என்போ ஒருவன் என்று ஏத்த நின்ற ஒளிர் மதி சடையன் என்போ அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த ஒருவன்ற சொல்லாட்சிக்குரிய பொருளை நமக்கு தெளிவாக சொல்றாங்க. அடுத்தது வந்து வேதம் எல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் பாதி பெண்ணுரு ஆவர். பாதி பெண்ணாக இருந்து பாதி பெண்ணுரு ஆவர். பராய்த்துறை ஆதி ஆய அடிகளே. முந்தின பாடல்ல அந்தமில்ல அடிகளே அப்படின்னு சொன்னவர் இங்க ஆதி ஆய அடிகளே அப்படின்னு சொன்னா எல்லா உலகமும் எல்லா உயிர்களின் உடல் தோற்றம் எல்லாவற்றிற்கும் காரணமாக ஆதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த பாதி பெண்ணுராக ஆன பெருமான். அவர் பராய்த்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வந்து 4வது பாடல். தோளும் தம்மறை ஆடை சுடர்விடு நூலும் தாமணி மார்பினர் பாலும் நெய் பயின்ற ஆடு பராய்த்துறை ஆழ நீழல் அடிகளே. ஆலமர நீழலில் இருந்து அறம் அருளி செய்த பெருமான் ஆழ நீழல் அடிகளாக இருக்கக்கூடிய பெருமான் பாலும் நெய்யும் பயின்று ஆடக்கூடியவர், விரும்பி ஆடக்கூடியவர். பால் தயிர் நெய் அப்படிங்கறது எல்லாம் பெருமானுக்கு திருமஞ்சனமாக ஆட்டுதலை சொல்றாங்க. பயின்று ஆடு பராய்த்துறை ஆழ நீழல் அடிகள். அவர் எதை அணிந்திருப்பார், எதை ஆடையாக அணிந்திருப்பார் அப்படின்னு சொன்னா தோளும் தம் அறையாடை. தோலை அதாவது இங்க வந்து புலித்தோலை தோல் அப்படின்னு சொன்ன உடனே அதுல வந்து யானை தோல், அதன் பிறகு மான் தோல், புலித்தோல் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இங்க வந்து எதை சொல்றாங்க, புலித்தோலை தான் சொல்றாங்க. யானை தோலை வந்து அவர் போர்வையாக போர்த்தி கொண்டவர். மான் தோல் மேல அமர்ந்திருக்கக்கூடியவர். மான் தோலின் ஒரு சிறு பகுதியை அவருடைய முப்புரி நூலில் அணிந்திருக்கக்கூடியவர், கட்டி வைத்திருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதையும் சொல்றோம். அப்ப தோலும் தம் அறை ஆடையாக அணிந்திருத்தல் புலித்தோலை சொல்றார். அடுத்து சுடர் விடு நூலும் தாமணி மார்பினர். சுடர் விடுகின்ற ஒளிர் விடுகின்ற அந்த முப்புரி நூலையும் அணிந்திருக்கக்கூடிய மார்பினை உடையவர் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாலும் நெய் பயின்ற ஆடு பராய்த்துறை ஆழ நீழல் அடிகளே அப்படிங்கிறத சொல்லிட்டு 5வது பாடல்ல விரவி நீருமை பூசுவர் மேனி மேல் இரவில் நின்று ஏறி ஆடுவர் பரவினார் அவர் வேதம் பராய்த்துறை அரவமார்த்த அடிகளே அப்படின்னு பெருமான் வந்து விரவி நீருமை பூசுவர் மேனி மேல், அவருடைய மேனியின் மேல் நீற்றினை திருநீற்றினை விரவி பூசுவர், மெய் பூசுவர், மேனி மேல் பூசுவர், இரவில் நின்று எரி ஆடுவர். இரவில் நின்று எரி ஆடுவர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு மாணிக்கவாசக பெருமான அருளி செய்த சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் அப்படிங்கிறத சொல்றாங்க. நள்ளிருளில் நட்டம் பயிலுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வசங்கார காலம் வரும் பொழுது அந்த காலத்துல எல்லாம் ஒடுங்கும் பொழுது எல்லா இடமும் இருள்மயமாக இருக்கும். அப்போ இறைவன் எல்லா உயிர்களையும் இளைப்பாற செய்து விடும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் வந்து மகிழ்ந்து நட்டம் ஆடுவார். அந்த மகிழ்ச்சியான நட்டம் தான் அந்த எல்லாம் ஒடுங்குற பொழுது அது சாம்பலாகி பெருமானின் திருமேனியில் அலங்கரித்துக் கொண்டிருப்பது வந்து விரவி நீரு மெய் பூசுவர் மேனிமேல் அப்படிங்கிறதையும், இரவில் நின்று ஏறி ஆடுவர் அப்படிங்கிறது சங்கார காலத்தில் ஆடக்கூடிய அந்த நட்டத்தினையும், அதையேதான் நள்ளிருளின் நட்டம் பயின்று ஆடும் நாதன் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லி அப்ப ஊழி கூத்தினை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் பரவினார் அவர் வேதம் பராய்த்துறை அரவமார்த்த அடிகளே. பரவுதல் அப்படிங்கிறது என்னன்னா வேதத்தால் பரவப்பட்டவர், வேதத்தால் போற்றப்பட்டவர் பெருமான் அப்படிங்கிற ஒரு பொருளையும்,
பரவுதல் அப்படிங்கிறது அப்படியே விரிதல் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கிட்டோம்னா விரிய செய்தார். எப்படி விரிய செய்தார் அப்படின்னா வேதம்ங்கிறத விரிய செய்தல். அதாவது பரவினார் அவர் வேதம், வேதத்தை விரித்து ஓதியதை முன்னமே சொன்னோம். அதே விரவினார் பரவினார் அவர் வேதம் பராய்த்துறை அரவம் ஆர்த்த அடிகளே. அரவம் அப்படிங்கிறது பாம்பு, அதனை ஆர்த்த கட்டிய அடிகளே. பாம்பினை கட்டக்கூடியவர் அவர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும். அதனால அது சொல்ற. அடுத்தது 6வது பாடல்ல மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரைகொள் கண்டம் உடையவர் பறையும் சங்கும் ஒலிசை பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே. மறையும் ஓதுவர், அவர் ஓதுவது மறை. அதே போல அவர் கையில் இருப்பது மான்மரி கையில் இருப்பது மான்மரி, மான் கஞ்சினை கையில் வைத்திருக்கக்கூடியவர். அவர் கண்டம் எப்படி இருக்கும்? கரைகொள் கண்டமாக இருக்கும். அடுத்தது பறையும் சங்கும் ஒலிசை பராய்த்துறை, பறை சங்கும் ஓதக்கூடிய ஒலி செய்யக்கூடிய அந்த பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே, அங்கே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் அப்படிங்கிறத இந்த 6வது பாடல்ல சொல்றாரு. 7வது பாடல்ல எப்படி சொல்றாருன்னா எல்லாமே வெண்மையாக சொல்றாரு. 7வது பாடல் பாத்தீங்கன்னா குறிப்பு பாத்தீங்கன்னா அனைத்தும் வெண்மை. அவருடைய விடை அது வெண்மை. விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவர். விடைங்கிறது வெண்மை, வெண்மைங்கிறது அறத்தின் அடையாளம். அறத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய விடையின் மேல் வரக்கூடியவர் வெண்பொடி பூசக்கூடியவர், வெண்மையான திருநீற்றினை மேனியின் மேல் பூசிக்கொண்டிருக்கக்கூடியவர். சடையில் கங்கை தரித்தவர். கங்கைங்கிறது நிறமற்றது, நீருங்கிறது நிறமற்றதுதான், ஆனா அதை வெண்மையான நிறத்திற்கு சொல்றது உண்டு. அதனால சடையில் கங்கை தரித்தவர், கங்கையை தலையில் சூடி இருக்கக்கூடியவர் தரித்தவர். அடுத்தது படைகொள் வெண்மழுவாளர். அவருடைய மழு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா வெண்மையாக இருக்கு. வெண்மை அப்படிங்கிறதே எதற்கு அடையாளம்னா அது அறத்திற்கு அடையாளம். அந்த மழுங்கிறது யாரையாவது தாக்குமா, யாரையாவது துன்பப்படுத்துமா அப்படின்னா அது மரக்கருணை செய்யும் பொழுது மட்டும்தான் வெளியே வரும். அறக்கருணை செய்யும் பொழுது அது அமைதியாக இருக்கும். அதனால அது வெண்மழுவாக இருக்கு. படையாகத்தான் இருக்காது. படைகொள் வெண்மழுவாளர், வெண்மழுவினை வைத்திருக்கக்கூடியவர், மழுவினை ஆளக்கூடியவர், மழுவாளர் அப்படிங்கிற பொழுது பராய்த்துறை அடைய நின்ற அடிகளே. பராய்த்துறையை அடைந்து இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருப்பார்னா விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவர் சடையில் கங்கை தரித்தவராக இருப்பர் படைகொள் வெண்மழுவாளர் பராய்த்துறை அடைய நின்ற அடிகளே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தது 8வது பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா தருக்கின் மிக்க தசகிரீவன் தன்னை நெருக்கினார் விரல் ஒன்றினால் பருக்கினார் அவர் போலும் பராய்த்துறை அருக்கன் தன்னை அடிகளே அப்படிங்கிறதுல இந்த தருக்கின் மிக்க தருக்கோடு இருக்கக்கூடிய தசகிரீவன் ராவணனை சொல்கிறார். கைலை மலையை பெயர்ப்பதற்காக அவன் செய்த செயலை சொல்றாரு. தருக்கின் மிக்க தசகிரீவன் தன்னை நெருக்கினார், அவனை நெருக்கினார். அவன் தருக்காக இருக்கும் பொழுது என்ன செய்வார்? அவனை நெருக்குவார். அதை சொல்றார். நெருக்கினார். எதனால நெருக்கினார் அப்படின்னா அவன் மலையை தூக்கினா அதனால இன்னொரு மலையை வச்சு செய்தாரான்னா இல்ல, அந்த மலையே இவர் ஒரு விரலினால் நெருக்கினார். விரல் ஒன்றினால் நெருக்கினார். விரல் ஒன்றினால் நெருக்கினார். தருக்கின் மிக்க தசகிரீவன் தன்னை விரல் ஒன்றினால் நெருக்கினார். விரல் ஒன்றினால் நெருக்கினார். அதே விரல் ஒன்றினாலே அவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா பருக்கினார் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி கொடுத்தார். பருக்குதல் அப்படிங்கிறது என்னன்னா பெருமை அடைய. முதல்ல செய்தது அவன் தருக்கினால் செய்ததுனால அவனுக்கு சிறுமை அடைய செய்தார் அவனை. இங்கு அடுத்து என்ன செய்கிறாருன்னா பருக்குதல் அப்படிங்கிறது பெருமை அடைய செய்தல், பெருக்குதல் அப்படிங்கிற பொருள்ல. அப்ப பெருக்குதல் விரிவடைய செய்தல் என்ன அப்படின்னா அவனுக்கு வாளும் நாளும் கொடுத்து அவனுக்கு பெருமையை பெருக்கினார், அத பருக்கினார். அவர் போலும் அது போலவே அருக்கன் தன்னை பராய்த்துறை அடிகள் என்ன செய்தார்னா அருக்கன் தன்னை, அருக்கன் அப்படிங்கிறது சூரியன். சூரியனை இங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா தக்கன் வேள்வியில் பல் தகர்த்ததை சொல்லி எடுத்துக்கலாம். அவனுக்கு அன்னைக்கு எப்படி ராவணனுக்கு கைலை மலையை பெயர்த்த பொழுது முதலில் அவனை சிறுமைப்படுத்தி மேலும் அதற்கு பிறகு அவரை பெருமைப்படுத்தினாரோ அது போல சூரியனுக்கும் தக்கன் வேள்வியில் முதலில் தண்டனை கொடுத்து பிறகு அருள் செய்தார் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது சிவசூரியனாக கொண்டு நாம பூசை செய்யும் பொழுது அங்கே சிவசூரியனை எழுந்தருள செய்யும் பொழுது அங்கே சிவசூரியனாக அதற்கு ஒளி தரக்கூடியவராக சதாசிவனாக
இருக்கக்கூடிய பெருமானை சொல்லி, அப்ப அந்த சூரிய மண்டலத்தில் எழுந்தருள செய்யக்கூடிய நிலையை காட்டி, அப்ப பருக்கினார் அவர் போலும் பராய்த்துறை அருக்கன் அப்படிங்கிறது, அப்ப சூரியனை விரிவடைய செய்தல் அப்படிங்கிறது, சூரியன் அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அப்படிங்கிற பொருளை எடுத்து, அப்ப அருக்கனுக்கு சூரியனுக்கு ஒளியை விரிவடைய செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா நம்ம பெருமான் அப்படிங்கிறத சொல்லி, அப்ப தருக்கின் மிக்க தசகிரீவன் தன்னை நெருக்கினார் விரல் ஒன்றினால் பருக்கினார் அப்படிங்கிறது தசகிரீவனுக்கும் பொருந்தும். அதே பருக்கினார் அது போல பராய்த்துறை அருக்கன் தன்னையும் பருக்கினார் அப்படின்னு அவர் போலும் அருக்கன் தன்னை பருக்கினார் பராய்த்துறை அடிகள் அப்படின்னு சொல்லி எடுத்து பொருள் எடுத்தோம்னாலும் பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 9வது பாடல் நாற்ற மாமலரானோடு மாலுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே அப்படிங்கிறது நாற்றமா. இது அண்ணாமலைக்குரிய பாடல். நாற்ற மாமலரம் வாசம் மிகுந்த மாமலராக, மாமலர் அப்படின்னு சொன்ன பொதுவாக சொன்னாலே அது தாமரை மலரை தான் பிடிக்கும். அந்த மாமலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மனை சொல்றாங்க. நாற்ற மாமலரானோடு மாலுமாய் திருமாலும் தோற்றமும் அறியாதவர், அவர்கள் இருவரும் தேடி 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 பார்த்து தேடோனா தேவனாக இருந்தார். அவர்கள் இருவருக்கும் தோற்றமும் அறியாதவர், பெருமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதே தெரியாம இருந்தாங்க. ஆனா அதுவே அடியவர்களுக்கு அவர் எப்படி இருப்பாருன்னா, அவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவராக, அருளே சுடும் அப்படின்னு சொல்லி நமக்கு திருவருட் பயன்ல சொல்லுவாங்க. அப்ப அந்த அருளே சுடக்கூடிய நிலையில, அருளே அடிவர்களுக்கு வினைகளை சுடக்கூடியது. பாற்றினார் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளாக இருக்கக்கூடியவர், அது போன்ற ஆற்றலை உடைய அடிகளாக இருக்கக்கூடியவர் பராய்த்துறை பெருமான் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு, அடுத்தது திரு இலி சில தேர் அமன் ஆதர்கள் உருயிலா உரை கொள்ளேலும் பருவிலால் எய்து பராய்த்துறை மருவினாந்தனை வாழ்த்துமே. திரு இலி அப்படிங்கிறது என்னன்னா, திருனா செல்வம் அப்படிங்கிறதுதான் நேரடியான பொருள். செல்வம் இல்லாத சமன் சாக்கியர் அப்படின்னு பொருள் கொடுத்திருப்பாரா ஞான சம்பந்த பெருமான் அப்படின்னா இல்ல. அவங்க அரசனோடையே தொடர்புடையவர்கள், நேரடி தொடர்புடையவர்கள். அதனால செல்வத்திற்கு அவர்களுக்கு ஒன்றும் பஞ்சமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால செல்வம் இல்லாத பராய்த்துறை, செல்வம் இல்லாத சமன் சாக்கியர் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமா. நீங்க திரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்கார். சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் அப்படின்னா, அவமே பெறுவதற்காக நான் செய்துட்டு இருக்கேன், நான் தவம் செய்யல, தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே புரியும் அருவினையேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவமே பெரு திரு எய்திற்றிலேன்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த சிவமே பெரும் திரு அப்படிங்கிறது என்னன்னா, பிறவி எடுத்தா நம்ம பிறவி கொடுத்து பெருமான் நமக்கு இந்த உயிருக்கு ஒரு பிறப்பை கொடுத்து, இந்த பிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்ம அறிவுல முழுமையாக மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுக்கப்படுது. அப்ப ஆணவ மலம் நீக்கம்ங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் ஆக நடக்கும். பக்குவம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, சரியை கிரியை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டு நிலையில் இருந்தோமானால், சரியை செய்து பிறகு அது கிரியைக்கு கொண்டு சேர்த்து, கிரியை தொடர்ந்து செய்யும் பொழுது அது யோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அப்படி யோகத்தில் சேர்த்த பிறகு இந்த சரியை கிரியை யோகம் இந்த மூன்றையும் தொடர்ந்து செய்து கொண்டே வருவோமானால், அந்த நிலையில் நாம பெறக்கூடியது எது அப்படின்னா, அந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஞானம். அந்த சிவஞானத்தை அதுதான் இங்க திரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிவஞானமே இல்லாத சமன் சாக்கியர் அப்படிங்கிறதுதான் இங்க பொருள். திரு இலி சில தேர் அமன் ஆதர்கள் உருயிலா உரை கொள்ளேலும், அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருளே கிடையாது. பொருள் இருந்தாதானே அதுக்கு உருவம், பொருளே கிடையாது. உருயிலா உரை கொள்ளேலும் பருவிலால் எய்து பராய்த்துறை மருவினாந்தனை வாழ்த்துமே. அப்ப அந்த பெருமானை பருவிலால் எய்து பராய்த்துறை, எயில் அப்படின்னா மதில், மதில்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பராய்த்துறை பெருமானை மருவினாந்தனை வாழ்த்துமே அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தது, அதை விரும்பி இருக்கக்கூடிய பெருமானை வாழ்த்தி வணங்குவோமானால்,
நாம திருவை பெறுவோம், சிவமே பெறும் திருவை அடைவோம் அப்படிங்கிறது அந்த பெறுவதற்கான அந்த ஞானத்தை சொல்லக்கூடியது. அததான் இங்கேயும் சொல்றாங்க. அடுத்தது 11வது பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. இந்த பாடல்களை செப்பும் பொழுது என்ன கிடைக்கும்னா, இதுதான் செல்வம், நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வம், இதுதான் செல்வம். செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ், செந்தமிழ் தான் செல்வம். அந்த செல்வமாம் இதை செப்பவே செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செல்வம் மல்கிய, மல்குதல் அப்படின்னா நிறைந்து இருக்கக்கூடியது, செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய செல்வனாக இருக்கக்கூடிய பராய்த்துறை பெருமான். அவர் பராய்த்துறை செல்வர் அப்படி பெருமானை செல்வர்னு சொல்றாரே அப்படின்னா, நம்ம இப்ப சொன்ன மாதிரி அந்த திரு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம், அருட்செல்வத்தை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய பெருமான். செல்வம் மல்கிய அடியவர்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்கு வீடு பேற்றினை அளிக்கக்கூடிய அந்த பெருஞ்செல்வத்தை உடையவர். இப்ப செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன. சிதையாதன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அழிவே இல்லாதது. சிதைவு அப்படின்னா அழிவு அப்படின்னு பொருள் எடுத்தோம்னா, அழிவில்லாதது அப்படின்னு நேரடியா பொருள் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இடர் வரும் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவோ பதிகங்கள் அருளி செய்தார், எல்லாமே அழியாம கிடைச்சுதா நமக்குன்னா, நிறைய அழிந்துபட்டதே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அதற்காக இதற்கு எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிதைவு அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல குற்றம் அப்படிங்கிற பொருள்ல கொடுத்துருக்காங்க. அப்படி பாக்குற பொழுது சிதைவு அப்படிங்கிறது குற்றம் அப்படின்னு எடுத்து, குற்றமே இல்லாத செல்வர் மேல் குற்றமே இல்லாத. அப்ப குற்றமே இல்லாத அப்படின்னா எந்த வந்ததை சொன்னதாகவோ இல்ல சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டதாகவோ இருக்கக்கூடிய குற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லாத செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ், ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த செந்தமிழ் செல்வமாம், இதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வம். இதை சொல்ல சொல்ல உனக்கு மழை செல்வம், வீடு பேருங்கிற செல்வம், அப்படி இன்மைக்கு வேண்டியதையும் தரும், மறுமைக்கு வேண்டியதையும் தரும். அந்த செல்வத்தையெல்லாம் தரக்கூடியது இந்த செந்தமிழ் செல்வமாம் அப்படின்னு இவை செப்பவே, இதை செப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட பதிகங்களை நம்ம ஓதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பதிகங்கள் ஓதும் பொழுது நம்ம பிழையாகவோ நம்ம பதிகங்களை நேரடியாக படிக்கும் பொழுதோ பலன் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். எல்லா பதிகங்களுக்கும் பலன் இருக்கும். ஏன்னா நெருப்பை நேரடியாக தொட்டா, நெருப்புன்னு தெரிஞ்சு தொட்டாலும் சுடத்தான் செய்யும், தெரியாம தொட்டாலும் சுடத்தான் செய்யும். அதனால இந்த பதிகங்கள் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது. இது ஞானசம்பந்த பெருமான் அவர் வாக்கால அருளி செய்தாரானா இல்ல, அவருக்கு உள்ளே இருந்து பெருமான் உள்ளிருந்து உணர்த்த வெளியே வந்ததுங்கிறது வழிமொழி இது அப்படிங்கிறது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்காகவே இருக்கக்கூடியது. பெருமான் அருளி செய்த பதிகங்கள் அனைத்தும் ஞானசம்பந்த பெருமானின் வாயிலாக நமக்கு சேர்ந்தது. இது மழையின் மூலமாக நமக்கு கிடைத்தது. இந்த மழை மூலமாக பெருமான் அருள்மழையாக நமக்கு கிடைத்த பதிகங்கள் இவை. அதனால் நமக்கு இப்ப வேண்டிய மழை கிடைக்காமலா போயிரும்? கண்டிப்பா கிடைக்கும். பெருமானின் கருணை மழை இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். பதிகங்களை ஓதுவோம், மழை பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.